என்ன வச்சா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கல்வராயன் மலைகள். அதாவது பார்த்தீங்கன்னா சேலம், அப்புறம் வந்து தருமபுரி, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைகள் வந்து பறந்து விரிஞ்சிருக்கும். அதாவது வந்து கிழக்கு தொடர்ச்சி குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து சின்ன கல்வராயன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன கல்வராயன் மலைன்னா இது வந்து சேலம் கிழக்கு மாவட்டம்னு சொல்லுவாங்க. சேலத்துலேருந்து பெத்தநாயக்கன்பாளையம் தாலுக்கா. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்திங்கன்னா ஏற்காடுலேருந்து அப்படியே பறந்து விரிஞ்சு நம்ம கள்ளக்குறிச்சி வரையும் வந்து இந்த கல்வராயன் மலைகள் இருக்குது. இந்த கல்வராயன் மலைகளில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன கிராமம், சேலம் மாவட்டத்தில் பெத்தநாயக்கன்பாளையம் தாலுக்கா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யமலை அப்படிங்கிறத கிராமம். இதோட ஊராட்சி பார்த்திங்கன்னா இடையப்பட்டி ஊராட்சி. பக்கத்தில் சுற்றுப்பட்டு கிராமங்கள் பார்த்திங்கன்னா தாண்டானூர், இடையப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, தும்பல், பாப்பநாயக்கன்பட்டி. இதெல்லாம் வந்து இந்த மலை கிராமத்தோட அடிவார பகுதிகள். மலை கிராமம்னு பார்த்தீங்கன்னா நெய்யமலை, அக்கரைப்பட்டி, அப்புறம் மன்னூர் இதெல்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மலை கிராமங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய கிராமங்களாக வராது. இப்போ நம்ம ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு சின்ன சின்ன சிற்றூர்களாக இருக்குது. இங்கே சாலை வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் மண் தடம் தான் இருந்தது. ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மண் தடம் தான் இருந்தது. இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தார் ரோடு போட்டாங்க. மேலே வந்து இந்த நெய்யமலை கிராமம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்கூலு, அப்புறம் வந்து ரேஷன் கடை எல்லாமே இருக்குது. இந்த ரேஷன் எல்லாமே மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் பொருட்கள் ஆரம்பத்தில் வந்து கீழே இருந்து மேலே போயிட்டு இருந்தது. நான் வந்து இந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துக்காரன் தான். என்னோடய கிராமம் பார்த்திங்கன்னா தாண்டானூர். அதாவது அந்த கிராமத்துலேருந்து தான் வந்து ரேஷன் பொருட்கள் வந்து இந்த மலைக்கு மேலே போகும். எவ்வளோ தூரம்னு பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து ஒரு 600-700 அடி அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப பெரிய, அதாவது கல்வராயன் மலைகளில் கொஞ்சம் நிறைய ஹைட்டான இடங்கள் இருக்குது. இது வந்து ஒரு மீடியமான ஒரு பகுதி. இதுலேயே வந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்து இந்த மேற்கு பகுதியில் போனோம்னா ஏற்காடு வந்துடும். அப்புறம் இந்தாண்ட பார்த்திங்கன்னா கல்வராயன் மலையோடைய பெரிய கல்வராயன் மலை வரும். அதாவது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி. நெய்யமலை கிராமம் பார்த்திங்கன்னா சேலம் டு கருமுந்தரை மெயின் ரோடே இருக்குது. நல்லா ரோடு சாலை வசதியெலாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா கருமுந்தரை போகிற வழியில் ஒரு 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த தாண்டானூர்னு ஒரு கிராமம் வரும், வேலூருக்கு அப்புறமா. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நெய்யமலை கிராமம் ஆரம்பிக்குது. இதுலேருந்து இப்படியே மேலே போனோம்னா கருமுந்தரை மலைகள், அப்புறம் வந்து அப்படியே மேலே இது போனீங்கன்னா நம்ம அரூரே ரீச் பண்ணலாம். அதாவது தருமபுரி மாவட்டம் அரூர், அப்புறம் கிருஷ்ணகிரியை ரீச் பண்ணலாம். இந்தாண்ட பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியை ரீச் பண்ணலாம். மேலே இன்னும் அங்கே பெரிய பெரிய மலைகளாக இருக்குது. இப்போ கருமுந்தரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்து வரும் ஒரு சுற்றுலாத்தலம். அது வந்து ஒரு பெரிய ஊர். இது வந்து ஒரு சின்ன மலை கிராமம். அதிக பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு ஊர். இங்கே பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஓரளவுக்கு படிப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போகிறாங்க. ஸ்கூல் இங்கே இருக்குது. இங்கே வந்து அரசு பள்ளி இருக்குது. இருந்தாலும் வந்து சாலை வசதி இருக்குது. ஆனால் வந்து பஸ் வசதி வந்து இல்லை. எல்லாமே வந்து மக்கள் வந்து 2 வீலர் தான் பயன்படுத்துகிறாங்க. எல்லாம் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே 2 வீலர் இருக்குது. பஸ் வசதி வந்து இங்கே அதிகம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு சின்ன கிராமம், ஒரு 5-6 பேர் அவ்வளோதான் இருக்காங்கங்கிறனால அது வந்து இன்னும் விடலை. அதனால் எல்லாருமே இப்போ 2 வீலர் வச்சு போய்க்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வந்து மலையோட பாதி தூரத்தில் நிற்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தாண்டானூர், வெள்ளாளப்பட்டி இந்த கிராமங்கள். அதில் பின்னாடி தெரிகிற மலை பார்த்திங்கன்னா மன்னூர்னு சொல்லுவாங்க. சுற்றி வந்து இந்த சேலம் மாவட்டம்னாலே பார்த்திங்கன்னா சுற்றி மலை கிராமமாக இருக்கும். ஏன்னா மலைகளால் சூழப்பட்ட மாவட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வராயன் மலை வந்து ரொம்ப அழகான ஒரு ஊர்.
இப்போ வந்து ஓரளவுக்கு மழை பெஞ்சதுனால இந்த மலைப்பகுதியில் வந்து பசுமையாக இருக்குது. இங்கே இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வசிஷ்ட நதின்னு சொல்லுவாங்க. சேலம் மாவட்டத்தில் பிறந்து கடலூரில் கடலில் கலக்குது வசிஷ்ட நதி. அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே போகும்போது அந்த ஆற்றோட பேர் வந்து ஸ்வேதா நதின்னு சொல்லுவாங்க. அந்த நதியோட பிறப்பிடம் இங்கே தான். இங்கேருந்து பக்கத்து இந்த சுற்றுப்பட்டு கிராமங்களில் தான் ஒரு 2 அணைக்கட்டுகள் இங்கே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரியக்கோயில் நீர்த்தேக்கம், அப்புறம் ஆனைமடு அணைன்னு சொல்லி 2 டேம் இருக்குது. அந்த டேமில் வந்து நிறைய நீரோடைகள் ஜாயின் பண்ணி அந்த தண்ணி வந்து ஒரு ஆறாக பிறப்பெடுத்து இந்த இப்போ பகுதியில் போய் ஆத்தூர், அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி, கச்சிராப்பாளையம் இந்த ஏரியாவெல்லாம் போயிட்டு அங்கே இன்னொரு டேம் இருக்குது. இந்த கல்வராயன் மலையோட அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் பார்த்திங்கன்னா கோமுகின்னு ஒரு டேம் இருக்குது. அங்கேருந்தும் வந்து அங்கே ஒரு ஆறு வருது. அந்த ஆறு எல்லாம் சேர்ந்து தான் ஸ்வேதா நதி அப்படின்ற பேரில் விழுப்புரம் மாவட்டத்தில் பாஞ்சு கடலூர் மாவட்டத்தில் பாஞ்சு அப்புறம் கடலில் போய் கலக்குது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு கிராமம், அதிக பேரால் பார்க்கப்படாத ஒரு கிராமம். ஓரளவுக்கு மீடியமான வசதிகள் இருக்குது. சாலை வசதி, அப்புறம் வந்து பள்ளிக்கூட வசதிலாம் இருக்குது. சுகாதார வசதி பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் கீழே இருக்குது. இன்னும் மேலே வந்து சின்ன சின்ன இது மட்டும்தான் இருக்குது. பஸ் வசதி இன்னும் இல்லை. ஆனால் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான இடம். சேலத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தான். இப்போ நம்ம வீக்கெண்டெல்லாம் சும்மா அப்படியே வரணும், ஏற்காடுலாம் பார்த்து போர் அடிச்சுது அப்படின்னா அப்படியே சேலம் டு கரும்புதுறை ரூட்டில் இப்படியே வந்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் பேலூர் ஈஸ்வரன் கோயில் வந்து நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பேலூர் ஈஸ்வரன் கோயில் தாண்டி வந்தீங்கனாலே அதுக்கப்புறம் அந்த மலை கிராமங்கள் ஸ்டார்ட் ஆகிடும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கரும்புதுறை வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். வெள்ளிமலை, கரும்புதுறை அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா ஒரு அழகான பகுதிகள். இன்னும் மேலே போய் மலை மேலே போய் இன்னும் அங்கே என்னென்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. அங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு தண்ணி தெரியும், ஒரு நீர்நிலை. அது வந்து ஒரு ஏரி. இப்போ நான் நெய்யமலையோட ஒரு 3/4 பகுதி வந்திருப்பேன். அங்கேருந்து பார்த்தா கீழே வந்து ஒரு ஏரி தெரியும், அழகான ஏரி. அந்த ஏரி வந்து தாண்டானூர் கிராமத்தில் இருக்குது. தாண்டானூர் எடைப்பட்டி கிராமம், அந்த கிராம பகுதியில் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன சிற்றோட. அந்த நேரி நிரம்புச்சுன்னா அந்த தண்ணி பாஞ்சு வசிஷ்ட நதியில் போய் கலக்கும். சுற்றி வந்து மலைகள் நல்லா அழகாக இருக்கும். ஒரு 10-12 ஹேர்பின் பெண்டு இருக்குது. ஒரு ரொம்ப அகலமான ரோடுகளில் ஒரு மீடியமான ரோடு. இங்கே மக்களுக்கு தொழிலெலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக விவசாயம் பண்ணுறாங்க. அதை விட்டால் எல்லாமே கீழே வேலைக்கு வந்துடுவாங்க. மலையிலேருந்து எல்லாமே வந்து 2 வீலரு, அப்புறம் சின்ன சின்ன வண்டிலாம் வச்சுருக்காங்க. அதனால் அதை எடுத்துகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சேலம், வாழப்பாடி, இந்த பக்கம் தும்பல், இந்த மாதிரி ஏரியாவுக்கு கீழே வேலைக்கு வந்துடுவாங்க. விவசாய சம்மந்தப்பட்ட வேலை, அப்புறம் கடைகளுக்கு, அப்புறம் வேறு வேலைகளுக்கு கீழே வந்துடுவாங்க. இப்போ தான் போகுது. பள்ளி 10வது வரையும் இருக்குது. ஆமாம், ஸ்கூலு, ஹாஸ்டல் இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டல் இன்னும் இங்கே வரலை. நல்லா பெரிய பில்டிங்காகவே கட்டியிருக்காங்க.
10th வரையும். அப்போல்லாம் வந்து டீச்சர்ஸ் கீழே இருந்து நடந்தே வருவாங்களாம். அப்போ வந்து சின்ன பள்ளிக்கூடமாக இருந்தது. இப்போ எல்லாம் ஓரளவுக்கு 10th வரைக்குமே இந்த மலை மேலேயே மலை கிராமத்துலேயே இருக்குது. மேற்படிப்புக்கு எல்லாம் கீழே போயிடுவாங்க. சேலம் ஆர்ட்ஸ் காலேஜி, அப்புறம் நிறைய கீழே ப்ரைவேட் காலேஜஸ் அதுக்கெல்லாம் போயிடுறாங்க. இப்போல்லாம் பைக் இருக்கிறதுனால அப்படியே பைக் யூஸ் பண்ணி போய்க்கிறாங்க. நல்ல ஒரு அமைதியான கிராமம். இன்னும் நிறையா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் வேணால் ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு சுற்றுலாத்தலமாக ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே வந்து டேம் இருக்குது, ஏரி இருக்குது. நெற்பயிர்னு பார்த்தீங்கன்னா இங்கே நெல்லும் போடுறாங்க. மெயினாக குச்சி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அப்புறம் புளிய மரம், பெலா மரம் இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த தகவல் பலகையில் பார்த்தீங்கன்னா இந்த மலை கிராமத்துக்கு சாலை வசதி செய்யப்பட்ட விவரத்தை போட்டிருக்கிறாங்க. அதாவது பாருங்கள், MRL 20 இடையப்பட்டி முதல் நெய்யமலை அக்கரைப்பட்டி வரை. இதில் இடையப்பட்டிங்கிறது மலை கிராமத்துக்கு கீழே இருக்கிற ஊர், இடையப்பட்டி பஞ்சாயத்து. நெய்யமலை அக்கரைப்பட்டிங்கிறது வந்து மலை மேலே இருக்கிற கிராமம். இது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இந்த ரோடு வசதி ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது. பஸ் வசதி இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரோடு நல்லா ரெடி ஆச்சுன்னா இப்போவே ஆனால் நிறைய வண்டிகள்லாம் போய் வந்துட்டு தான் இருக்குது. பட் வந்து கவர்மெண்டோட போக்குவரத்து இன்னும் வரல. பார்க்கலாம். ரோடு மேலே போயிருந்தோம், எல்லாம் பார்த்தோம். நான் நிறையா டைம் வந்திருக்கேன், கொஞ்சம் ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்புறம் இடையில சும்மா வந்துட்டு போயிருக்கேன். அவங்க மக்கள்கிட்ட எதுவும் வீடியோ தனிப்பட்ட முறையில் பதிவு பண்ணலை. ஒரு 2 பசங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு இல்லைண்ணா நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க சும்மா தகவல் மட்டும் அவங்ககிட்ட சும்மா கேட்டோம், எப்படி இருக்குது என்னன்னு, என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டோம். அவங்க இங்கே இருக்கிற அந்த ஸ்கூலில் 5வது வரையும் படிச்சிருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் படிக்காமல் விட்டாங்களாம். அப்புறம் எல்லாம் கூலி வேலைக்கு, காட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்களாம். அப்புறம் ஆடு மாடு, குச்சிக்கிழங்கு, அப்புறம் இங்கே பெலா மரம் நிறையா பார்த்தோம். பெலா மரம், அப்புறம் புளிய மரம் நிறையா இருந்தது. அப்புறம் பூச்செடி இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம், காக்கட்டான் பூச்செடி. அப்புறம் பாலெல்லாம் வந்து மேலேயே வந்து பால் மாடுலாம் வச்சுருக்காங்க. பால் வந்து எடுக்கிறதுக்கு வந்து எதுவும் வேன்லாம் எதுவும் வரலை. ஒரு பையன் மட்டும் ஒருத்தர் வந்து ஈவினிங் காலையில் வந்து பைக்கில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாராம். கீழேருந்து வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் 2 சைடும் கேன் கட்டி கலெக்ட் பண்ணிட்டு போய் கீழே ஊற்றிடுவாராம். ஸோ பால் மாடு நிறையா வளர்க்குறாங்க. நிறைய டிராக்டர் பார்த்தோம். காரில் கூட நிறைய பேர் வராங்க, வந்து இப்போலாம் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ரோடெலாம் போட்டதுனால நல்லாயிருக்கு. வசதிகள் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப மெயின் ரோடு பக்கத்துலேயே தான் இருக்குது. சேலம் டு கருமந்துறை பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குது. பஸ் வசதி இல்லைங்கிறது கொஞ்சம் ஒரு வருத்தமான செய்தி தான். ஆனால் பரவாயில்ல, ஆனால் ரோடு நிறையா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. பாருங்கள், எல்லாம் மலையிலேருந்து எல்லாம் பைக்கிலெல்லாம் போகிறாங்க.
நிறைய டூ வீலரு அது இதுன்னு எல்லார் வீட்லேயுமே டூ வீலர் இருக்குது. அப்புறம் வந்து நிறையா வீடும் மற்ற வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயும் கட்டுறாங்க, அப்புறம் தனிப்பட்ட முறையிலையும் கட்டுறாங்க. ஒரு சிலர்லாம் கவர்மெண்ட் வேலையிலே இருக்காங்களா, கீழே போய் படித்து பக்கத்தில் பெதநாயகம்பாளையத்தில் ஹாஸ்டலோட இங்கேயே ஹாஸ்டல் இருக்குது, இருந்தாலும் அந்த மேல் படிப்புக்கு கீழே போய்ட்றாங்க. அங்கெல்லாம் படித்து சில பேர் கவர்மெண்ட் ஜாப்லேயும் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சில பேர் தொழில் பண்ணி பெருசாக டெவலப் ஆகிருக்காங்க. ஏன்னா ஒரு சில வீடெல்லாம் பார்த்தோம், ரொம்ப பெரிய பெரிய வீடாகவே இருந்தது, நல்லாயிருக்கு. நிறைய வீட்டில் கார் கூட பார்த்தோம், ஒரு 4-5 வீட்டில் கார் இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் எதுவும் வீடியோ பதிவு பண்ணலை, ஏன்னா சரி அவங்க ப்ரைவசி. ஏன்னா ஒரு சின்ன கிராமங்க, நம்ம ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு மாதிரி இல்லை, ஒரு சின்ன அழகான கிராமம். அதனால் அவங்கள ஏன் போய் 2 பசங்கிட்ட கேட்டோம், அவங்க கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நாளைக்கு தகவல் மட்டும் கேட்டுட்டு வந்தோம். நல்லா இருக்குது, ரொம்ப ஒரு அமைதியான சூழலில் சூப்பரான ஒரு கிராமம். நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா சும்மா அப்படியே கேட்டுட்டு அவங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாமல் அப்படியே மேலே ஒரு விசிட் வந்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய கிராமம் இருக்குது. இங்கே தான் வரணும்னு இல்லை, மண்ணூர் இருக்குது, மேலே கரும்புத்துறைக்கெலாம் பெரிய ரோடே இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு கரும்புத்துறைக்கெலாம் வந்து இப்போ சேலம் மக்கள், இந்த சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சிக்காரங்களாம் வந்து இந்த ஏற்காடு, கொல்லிமலை போய் பழக்கப்பட்டவங்க இந்த மாதிரி புது பிளேஸ்க்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கரும்புத்துறைக்கு வாங்க. கரும்புத்துறை வந்து சேலத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்ரு. நல்லா ரோடு வசதியெலாம் பெருசாக இருக்கும். அது வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு சுற்றுலாத்தலம். அங்கெல்லாம் வந்து இப்போ ரெகுலராக நிறைய மக்கள் வராங்க. ஸோ நிறையா வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் வந்து அந்த சுற்றுலாக்கான அந்த அப்டேட்டும் போயிட்டுருக்கு, பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஊர். அங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஓரளவுக்கு தங்குமிடம் கூட இருக்குது, கவர்மெண்ட்டோட அந்த ஸ்டேவும் இருக்குது. நான் அதை ஒரு டைம் கிடைக்கும் போது நல்லா தெளிவாக வீடியோ பண்ணி போடுறேன். இது வந்து எங்கள் கிராமத்துக்கு எங்கள் கீழே தான் எங்களோட கிராமம், தாண்டானூருங்கிறது தான் எங்களோட கிராமம். ஸோ அதனால் வந்து மேலே போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்துட்டு எடுத்தேன். நல்லா இருக்குது. தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா கிணத்துல மேலேயே இருக்குது, ரொம்ப மேலேயே, சும்மா குனிஞ்சே மொழலாம். விவசாயம் அப்புறம் எல்லாம் சிலரெல்லாம் அவங்கவுங்க தொழில் வேறு ஏதோ ஒரு தொழில் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இன்னும் கீழே வந்து ஒரு ஏரி இருக்குது. இங்கேயே வந்து கோயிலாக இருக்குது, ஒரு 2 சில கோயில்கள் இருந்தது. சரி அது இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம், வெயில் டைம் அப்படிங்கிறனால போக முடியல. கீழே ஏரி இருக்குது, அந்த டேம் இருக்குது, பாப்பநாயக்கன்பட்டி. அந்த டேம் பேர் பாப்பநாயக்கன்பட்டின்னு சொல்லுவாங்க, கரிய கோயில் நீர்த்தேக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து வசிஷ்ட நதியோட ஆரம்பம். அது போக பார்த்திங்கன்னா இங்கே பேலூருங்கன்னு ஒரு ஊர் இருக்குது, சேலத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்ரு. பேலூரில் வந்து தான்தோன்றி ஈஸ்வரன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். நிறைய திருமணங்கள் நடக்கும், ஏகப்பட்ட திருமணம் நடக்கும். பெரிய கோயில், பெரிய கோபுரம், நல்லாயிருக்கும். ஸோ சேலத்துலேருந்துலாம் யாராவது வரீங்கன்னா அப்படியே இந்த அயோத்தியப்பட்டத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா பேலூரில் அந்த ஈஸ்வரன் கோயிலை பார்த்துட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம். என்னம்மா மழை எப்படி இருந்துச்சு? மழை சூப்பராக இருக்குது, நல்லா பார்க்கறதுக்கு. இதுக்கு முன்னாடி இங்கே எப்போயா வந்துருக்கீங்களா? நம்ம நாளாச்சு இப்போ வந்துருக்கு. ஆரம்பத்தில் இப்போ தான் வரீங்க. ஆனால் கீழேயே இருந்துட்டு மேலே வர மாட்டீங்க. அதான் என்ன ஊர் உங்கள் ஊர்? வெள்ளாளப்பட்டி பக்கத்து ஊர் தான் நெய்யமலை. ஆனால் வரல. எப்படி இருக்குது ரோடெலாம் பார்த்தீங்களா? ரோடு நல்லா இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல. போட்டுட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. ஸ்கூல்லாம் இருந்துச்சா? ஸ்கூலில் இருந்துச்சு. ஸ்கூலு, கோயில், ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னாங்களா? ஆஸ்பத்திரி இல்லை, அது ஆஸ்பத்திரி இங்கே மேலே கிடையாது, மேலே இல்லை. ஆனால் 2 ஸ்கூல் பார்த்தோமா? 2 ஸ்கூல் இருக்குது பார்த்தோம். ஒரு 10வது வரையும் ஒரு ஸ்கூலு, அப்புறம் 5வது வரையும் ஒரு ஸ்கூலு. ஹாஸ்டலும் இருந்தது. ஹாஸ்டல் இருந்துச்சு. பஸ் வசதி இருக்குதுன்னு சொன்னாங்களா? பஸ் வசதி எதுவும் இல்லை. சரி, ஊர் பார்க்க எப்படி இருந்தது? தண்ணிலாம் எப்படி இருந்துச்சு? கிணத்துலாம் தண்ணி ஓரளவுக்கு பரவாயில்ல. தண்ணி மேலேயே கிடந்ததா? தண்ணி மேலேயே கிடந்து.